ஒருவேளை இவர் சாய் அபயங்கர இவங்க அதே பார்வையோட பார்க்குறாங்களான்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் எனக்கு தெரிந்த அவர் ரொம்ப திறமையான ஒரு நபரை தான் நான் அவரை பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு 6 படம் வந்து வரிசையாக அவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அனிருத்தோட அவர் ஒர்க் பண்ணும்போது ஸ்பாட்டில் இருந்தவங்க கொடுத்த வாய்ப்பு அதெல்லாம். அப்போ அவர்கிட்ட திறமை இல்லாமல் எப்படி அவரை கூப்பிட்டு அவ்வளோ படங்கள் கொடுப்பாங்க? இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது. ஒருவேளை வேறு ஏதாவது அவருக்கு எதிராக கேம்பெயின் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஆனால் அந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் வந்து நடக்குதா சார்? ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு எதிராக இன்னொருத்தவங்க பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எதிரான கேம்பெயின்ஸ் நடக்குதா? இல்லை, எல்லாருமே ஐடி விங் வச்சுருக்காங்க. அஜித்துக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குது, ரஜினிக்கு இருக்குது, எல்லாருக்குமே ஐடி விங் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நடிகர் வரும்போது இறங்கி அடிக்கிறாங்க. இது ஒரு வேலையாகவே செய்கிறாங்க. பட் இதில் வந்து அரசியல் உள்ளே வந்துருச்சு இன்னைக்கு. ஓகே. அதாவது அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற ஒரு சண்டையை நம்ம இன்னும் கொஞ்சம் ஊதி பெரிதாக்குவோம்னு ஒரு கும்பல் உள்ளே வருது. இந்த கும்பல் வந்து எந்த நடிகருக்கும் ரசிகர்கள் கிடையாது. ஆனால் அவங்களுடைய டிபியை போட்டுக்கிட்டு இன்னொருத்தரை சீண்டுற வேலையை அவங்க செய்கிறாங்க. அதற்கு பின்னால் ஒரு அரசியல்.